மலை கேக்குது மலை. ஓ உங்களோட ஸ்க்ரீன் என்னோட ஸ்க்ரீன் வந்து இதா. ஸ்கிரீன் கொஞ்சம் வருது, டவுன்லோட் ஆகுது. ஓகே. அல்குர்வான் ஒன்று வருது. ஓகே பிஸ்மில்லா. நாங்க போன கிளாஸ்ல வந்து எந்த இடத்துல இருந்து எங்களோட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்றது தொடர்பாக பல விஷயங்களை பேசிக்கலாம். இந்த வகையில உங்களோட ஓகே. சப்ஜெக்ட் எங்களோட இதுல உச்சரிப்பு என்ற பகுதியில எழுத்துக்கள் என்கிறத தாண்டி சொற்களாக உச்சரிக்கிறதுங்கிறதுல இருந்து ஆரம்பமாகுதுன்னு பார்த்தோம். இப்ப இந்த சொற்களை உச்சரிக்கிறதுக்கு ஒரு முறை உண்டு. இது நான் அந்த முறையை சொல்லி தரேன். அந்த முறையில நீங்க ஒவ்வொன்றா உச்சரிச்சு கொண்டு போனா சரி. இதை ஒவ்வொன்றையும் நாங்க ரெண்டு மெத்தட்ல உச்சரிக்கணும். என்றால் உங்களுக்கு ரெண்டு எழுத்து சுட்டி கொஞ்சம் ஈஸியாகும், போக போக கொஞ்சம் அது உங்களுக்கு ஈஸியா வரணுமெண்டா அந்த மெத்தட் கட்டாயம் தேவை. என்ன பெஸ்ட் மெத்தட் என்றால் ஆஹா. நாங்க பெஸ்ட்டுக்கு தனித்தனி எழுத்துக்களாக சொல்லுவோம். இது ம, அது பக்கத்துல நூன் வந்திக்குது. ஸோ இது ந, ஒன்று. இது பெஸ்ட் மெத்தட். திருப்பி என்ன செய்வோம், ரெண்டையும் சேர்த்துன்னு சொல்லுவோம், ம ந என்று சொல்லுவோம். பெஸ்ட் மெத்தட் சொல்லுவோம், தனித்தனி எழுத்தா சொல்லுவோம். செகண்ட் மெத்தட்ல எல்லாத்தையும் சேர்த்தும் சரி. ஓதும். ம ந ம ந என்று ஓதுவோம். சரியா எப்படி? விளங்கின ஒன்று முதல்ல. இது சேர்த்து இதை கொள்ள மேன சேர்த்த கொள்ள மெனன்று சேர்ந்து வாரலையா? ஓ ஓ சொல்லுங்களே பாப்போம் மிஸ்டர். ம ந அப்புறம் மென. சரி, இப்ப இதுல நீ சொன்ன விஷயத்துல வந்து ம என்று இழுக்க கூடாது, அது இழுக்கிறது பில. அடுத்த பிரச்சனை. சரியா? ம ஆஹா. ந ம ந என்று இழுக்கிறது பில. இந்த இழுத்தல்ங்கிறது இந்த பாடத்துல இல்ல, நீட்டி ஓதுற பாடம் இதல்ல. அப்படி நீட்டி ஆஹா. ஓதணுமெண்டா அதுல எங்களுக்கு சில விஷயங்கள் எங்களுக்கு வந்திக்கணும். இங்க அது ஒன்றும் வரல. ஆகவே முதலாவது நீங்க அதை விளங்கி கொள்ளணும். இப்ப நீ சொன்ன அதை நீட்டாம செல்லணும். ம ந மென ந. மென சொல்லுங்க பாப்போம் எப்படி. மென ம ந மென. ஓகே, ரெண்டாவது. த ல தல. சரி, இப்ப பாருங்க. இது தா என்று சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்க எப்படி தா, தா அல்லது அது த. அதே நீட்ட படம் எஸ், த ல. நீங்க நீட்டப்படாதுங்கிறது உண்டு. வானத்தை நோக்கி தா என்று சொல்லக்கூடாது. இன்னும் உண்டு. விளங்குதா? அப்ப ஓ தா அல்ல, த. தா த வித்தியாசம் விளங்குதா? ஓ வரங்குற. சொல்லுங்க அப்ப ரெண்டாவது எப்படி வரும்? த ல ஆ. த ல ம். த ல. அடுத்த ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரி. மூணாவது மறு செல்வா. இல்ல, ரெண்டாவது. ரெண்டாவதுல ரெண்டு ஸ்டெப் வைக்குது. ஒன்று தானே சொன்னீங்க, த ல. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தனித்தனியா ஓ, சொல்றது சரி. த ல. அடுத்த ஓ, ஸ்டெப் என்னது? ஆ, ஆ, தல. ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். தல. தல. விளங்குதா? இது உங்களுக்கு இந்த ரெண்டு லெட்டர் நம்மளுடைய சுற்றி கொஞ்சம் ஈஸியா ஆகி போக 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 இதுக்கு லெட்டர் கூட நேரம் கொஞ்சம் நாங்க அதை சரியா புடிச்சு கொள்ளணும். திருப்பி சொல்லுங்க எப்படி. ஆஹா. தல. அது போல த த ல ல ல ல. த த ல தல. குட். மூணாவது பாவம். மூணு த ஹ தஹ. இதுலதான் வித்தியாசம் இருக்குது. இந்த தாவத்தான் நாங்க வானத்தை நோக்கி செல்லணும், தடிப்பா செல்லணும். துவா. அதான் தா இழுக்கணுமா? ஆ துவா ஹ. துவா ஹ. ஆ, தா ஹ தாஹ. அப்படியா? ஓ தா ஹ தாஹ. துவாஹ இல்ல. தா ஹ தாஹ. தாஹ இல்ல. துவா ஹ. துவா ஹ. தா ஹ தஹ. அதாவது மௌலவி நாங்க
ஹே ஹே இழுக்கறல தாவ மட்டும்தான் இழுக்கணும் இல்லையா? இல்ல இழுக்கிறல்ல, வானத்தை நோக்கி மாத்துறது துவா. தா ஹ ஹ. தா துவா, ஹா ஹ அல்ல, அப்படியா? ஹா அல்ல. அது கீழ் நோக்கி வரணும். துவாவை மட்டும்தான் வானத்தை நோக்கி மாத்தணும். துவா ஹ. துவா ஹ. தா ஹ தஹ ஆ, ஹ அல்ல. நல்லா பண்ணிக்கோ. ஹ. ஹ. தா தா ஹ தஹ ஆ, துவாவை தா நல்லா கண்டிப்பா தூக்கணும். அடுத்தத பணிக்கணும். ஹ. துவா ஹ. துவா ஹ. தா ஹ தஹ துவாஹ இல்ல. தா துவாஹங்கிறது சேர்த்துறது பிள்ளை. அதாவது நீங்க விளைக்கணும் எப்படி என்றால், எப்படி நாங்க தனித்தனியாக உச்சரிக்கிறோமோ அதைத்தான் சேர்க்கணும். இப்ப தனித்தனியா உச்சரிக்கணும் எப்படி? துவா. துவா என்று இழுக்கிற இல்லையே நாங்க. தனித்தனியா உச்சரிக்கிற நேரம் துவா என்று சொன்னால் சேர்த்து ஓதுறத்திலையும் அது துவா என்று தான் வரணும். துவா ஹ என்று தனித்தனியா உச்சரிச்சோம் என்றால் அது சேர்த்தால் துவஹ 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 என்று வராது. பிள்ளை. வித்தியாசம் விளங்குதா எப்படி என்று? தா ஹ தஹ ஆ. தா ஹ தஹ த என்று வரக்கூடாது, தா என்று வரையும் கூடாது. துவா நேரடியாக வானத்தை நோக்கி தூக்கணும். துவா. துவா. துவா என்று போறல்ல. துவா. தா ஹ தஹ சரி. சரி, தா ஓகே. ஹ துவா என்று ஓகே. போறது பிள்ளை. ஆ ம். துவா. தா ஹ தா போகணும். பிள்ளை பிள்ளை பிள்ளை. தா அல்ல, துவா. தா ஹ தஹ குட் குட். தா நல்ல. ஹ நல்ல தஹ வாங்க போகும். நாலா சா ஹா அத இழுக்கணுமா ஹாவ? நாலாவது ஹாய்க்குதா? ஹா நொண்டிலே. சா சா ஹ இதென்ன எழுத்து? அது வந்து ஹாவலிய மொழி. ஹா அப்படியா? ஹா இழுக்கிறத அது எனக்கு தெரியாதா, நான் தவறு மேல வந்தீர சுத்தி எனக்கு அப்படி வரும். ம். இங்கெல்லாம் முதல்ல உள்ள சா, இது சா அல்ல, ரெண்டாவது சா உள்ளது அல்ல. இது ஸ்வா. தடிப்பா சொல்லணும். மேல் நோக்கி ஸ்வா. சா. ஸ்வா. ஆ ஸ்வா. எப்படி? ஸ்வா. சா ஸ்வா. சா சரி, இதுக்கு என்ன என்றால் நல்லா விளங்கிக்கிறோங்க. இப்படி ஒரு எழுத்து தானே இந்த அடையாளத்துல பேர் என்ன? அதனால இப்ப அதுக்கு தவறு தேறு பேசுந்தே செல்றது இல்லையா? அப்படியா? சரி, இதுக்கு இது போற நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபத்ஹத்துன். என்ன பெயர்? ஃபத்ஹத்துன். எஸ். இதுக்கு இந்த பேரை இது போற ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி. நீங்க உச்சரிக்க நேரத்துல கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. இதோட பெயர் ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துன். சரியா? இப்ப உங்களோட இந்த விஷயத்துக்கு வருவோம். இது என்ன எழுத்து? ஹம்சா. அலிஃப் பாத்தால வந்து ஹம்ஸா. ஹம்சா. இந்த ஹம்சா வந்து பல வடிவங்கள்ல வரலாம். யாக்கு மேல வரலாம், சில போது வாவுக்கு மேல வரும், சில போது ஆ. அலிஃப்ல மேல வரும், அலிஃபு கீழே வரும், அலிஃபுக்கு மேல வரும். இப்படி பல வடிவங்கள்ல இது வரும். என்ன ஆஹா. வடிவத்துல வந்தாலும் நீங்க உச்சரிக்க வேண்டியது அலிஃபினுடைய உச்சரிப்பு. அ. ஆஹா. எந்த வடிவத்துல வந்தாலும் அது அலிஃபினுடைய உச்சரிப்பு அ. அ. மிச்சம் தெளிவா உச்சரிக்கலாம். அ, ஹ, ய, வேற ஒன்றையும் உச்சரிக்கக்கூடாது. அலிஃப சவுண்ட்ல மட்டும் தான் நான் உச்சரிக்கணும். கேக்குறேன், இதே இதே சும்மாலும் கீழே வந்து அப்ப நாங்க ஈந்த உச்சரிக்கணும். எஸ். 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 இ. திருப்பி லம்மத்துன்னு வந்துச்சுண்டா ஊ. ஒவ்வொரு வடிவத்துக்கு மாறும் ஆ, சில பின்னுக்கால எல்லா பாடமும் நீக்குது ஆ, பயப்பட ஆ, தெரியல. ஆ, ஆ, ஆ. லம்மத்துக்கு வந்து அப்படித்தானே மாறுறது. ஆ, ஆ. சரியா? ஆனா அலிஃப்ல சவுண்ட் தான் வரணும். அ, இ, உ என்ற சவுண்ட். ஹ, ஹி, ஹூ, ய, இ, யு, வ, வி, ஊ எல்லாம் வராது.
ஆஹா. சரி போதுங்க பாப்போம் நாலாவது. அப்ப இப்ப ச அப்படி உச்சரிப்பை மட்டுமா கொடுக்கணும்? ஏ இல்ல அ அ அலிஃப் உச்சரிப்பு ஆ. ஸ்வா. ச அ எப்படி? ச ஆ. ஆ ரெண்டும் பிழை. ஆ என்கிறது பிழை. நல்லா விளைக்கணுங்க. குர்ஆன்ல எழுத்துக்கள்ல வந்து 7 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த 7 எழுத்துக்களை மட்டும்தான் நாங்க வானத்தை நோக்கி உச்சரிக்கணும். உதாரணத்துக்கு ஸ்வா துவா ரெண்டு இந்த பாடத்துல 2 எழுத்து இருக்குது. இதெல்லாம் துவாவும் இது ஆ. துவாதும். துவா என்று மூணாவதை உச்சரிச்சோம். இப்ப நாலாவத ஸ்வா என்று உச்சரிக்கிறோம். ஓகேயா? அடுத்த எல்லா எழுத்தும் மேலிருந்து கீழ் நோக்கி சரிவாக போகணும். அதான் நாங்க எங்கட வாயை பழக்கெடுக்க வேண்டிய அடுத்த முக்கியமான வேலை. எப்படி பாருங்க? ம ந த ல திருப்பி இந்த ஹ திருப்பி எல்லாம் என்ன செய்யுது? மா நா தா லா ஹா என்றா எங்க போகுது? மேல் நோக்கி போகுது. அது ஓதலுக்கு அழகில்லை, அது பெரிய பிழை. சரியா வடி வழங்குத ஆஹா. டிசைன் என்று சொல்லி அப்ப எல்லாம் கீழ் ஆ. நோக்கி சரிவாக போகக்கூடியது. ம ந த ல ஹ அ. ஆனா இந்த மூணாவது இருக்கிற துவா அது மேல் நோக்கி போகணும். நாலாவது வந்து இருக்கிற ஸ்வா அது மேல் நோக்கி போகணும். நீட்டக்கூடாது. துவா ஸ்வா ரெண்டு மாதிரி வரணும். அப்ப இன்றைய உங்களோட இந்த பாடத்துல வந்து ரெண்டே ரெண்டு நான் சொல்ற வல்லினமான எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். தடிப்பான எழுத்துக்கள், வல்லினமான எழுத்துக்கள் என்று சொல்ற அந்த 2 எழுத்துக்கள் இங்க வந்திக்குது. ரைட் ரைனா? சரிங்கண்ணா. அப்ப இத ஆ, ச அ ச அ. இன்னும் அந்த ச என்று சொல்றதுல தடிப்பம் போதாது. ஆ. சா, அதாவது நாங்க சாந்து இழுக்கணுமா? சா இல்ல அ. இழுக்கிறல்ல, வானத்தை நோக்கியதாக சவுண்ட கொண்டு போகணும். ஸ்வா ஸ்வா. ச சா அ சா அப்படியா? எஸ் 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 குட். ஸ்வா அ ஸ்வா அ. சா அ சா அ சா அ குட். சேர்த்து சொல்லணும், சேர்த்து சா சேர்த்து சொல்லணும் பாபு. ஸ்வா அ. சா சான்னு வரப்படாது. சா சா என்றெல்லாம் வரக்கூடாது. ஸ்வா தடிப்பமா வரணும், வாய் ஃபுல்லா வரணும். ஸ்வா. சா அ சா அ ம் சொல்லுங்க, சேர்த்து சேர்த்து சொல்லுங்க சேர்த்து. சா அ சா அ இல்லையே. ஸ்வா அ ஸ்வா அ. விளங்குதா எப்படி சொல்லணுமே? சா அ சா அ ஆ ஸ்வா அ. சா குட். சா அ சா அ திருப்பி. சா அ சா அ ம் சா அ அ சா ஸ்வா அ அ. குட். கொஞ்சம் சா ப்ராக்டிஸ் அ கொள்ள ஈஸி ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். மூணாவது. முத சொன்னதா? சா மூன்றாவது மூன்றாவது மூணாவது மூணாவது அ பாப்போம். ம் ஓகே. தா ஹ தா ஹ பிழை. தா ஹ தா தா அ தா என்று வரக்கூடாது. த ஹ த த என்று ஹ கீழ் போன பிழையே. பாப்போமே. த ஹ தா என்று தா போகல. ஹ தா என்று போகல அது பாப்போமே. நீட்டல தானே? ஓகே. த ஆ ஹ குட். த ஹ அந்த த த என்கிறத ஹ வானத்தை நோக்கி மாத்தணும். துவா ஹ துவா ஹ. த ஹ த ஹ தா த நீட்டுப்படுது இல்ல. துவா அல்ல. அ த துவா. அ த த ஹ த ஹ த ஹ தா த ஹ இல்ல. தா அல்ல. துவா துவா. த ஹ துவா. த ஹ த ஹ
தஹ அண்டு வரக்கூடாது. அஹ், துவா துவா துவா. தஹ 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 துவா ஹ துவா ஹ. தஹ தஹ நாலாவது த நாலாவது ச அ ச அ பக்கத்து ச காங்க. அ ச அ சஹ ஸ்வா ஹ அல்ல ஸ்வா அ ஸ்வா அ. ச அ சஹ இந்த ஸ்வஹ அண்டு மாறுது சேர்த்து ஓத போகல. தனித்தனியா ஓதுற நேரம் ஏண்டு வருது. அதை சேர்த்து ஓதுற நேரம் சஹ அண்டு போகுது. அது போல. ச அ ச அ குட். ச விளங்குதா? அ ச அ ஸ்வா அ ச ஸ்வா அ. அ ச அ குட். ச அஞ்சாவது. அ ச அ ஐந்தாவது வாங்க பாப்போம். அஞ்சாவது க ல க ல கல அது எப்படி கா என்று போனா வானத்தை நோக்கி கா மேலுக்கு போகுது. கா எப்படி மாறணும் அது? பாப்போமே. க ல கா லா க ரெண்டு மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போக இயலுமா? கா லா எப்படி மாறணும்? கே க ல கல கே பெல நீட்டக்கூடாது. கே ல கேல. க ல கல கே ல கேல. க ல கல ஆ சரி. இதுல க நீங்க இது உங்களுக்கு இப்படி இது உங்களுக்கு ஓதிக்கிறீங்களா இல்லதானே? இல்ல இப்படி ஓதிடலாம் மோளே. ஓதில்ல ஓதில்ல. சரி, அது உங்களுக்கு எனக்கு விளங்குது. உங்களோட கஷ்டம் நீங்க படுறது விளங்குது. சரி, இதுல நான் உங்களுக்கு முதலாவது சொல்ற விஷயம், இது அடையாளத்துல பெயர் பத்ஹத்துன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த பாடத்துல இந்த துவா மூணாவதுல வந்திருக்கிற துவா என்கிறது வாய் நிறைய ஃபுல்லா தடிப்பமா எடுத்து ஓதணும். வானத்தை நோக்கி சவுண்டை இப்படி கூரா தூக்கணும். இப்படி தூக்கப்படாது, தாண்டு தூக்கப்படாது. இது போல நேரடியாக கூரா தூக்கணும். துவா துவா வாயும் கூரா தான் போகும். இந்த எழுத்தும் அப்படித்தான். இந்த எழுத்தும் ஸ்வா என்று கூரா தான் போகும். சா 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 என்று தூக்கப்படாது. இப்படி அது போல. சரி. வேற எந்த மற்ற எல்லா எழுத்துக்களும் அடுத்த எல்லா எழுத்துமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழ் நோக்கி சரிஞ்சு போகணும். இப்படி தலையில போக கூடாது. கீழே போனதும் பில சரிவா தான் வரணும். விளங்குதா? பாருங்க. ம ந த ல ஹ அ க ல எல்லாமே என்ன செய்யுது? ஒரே வடிவத்துக்கு வரணும். நீங்க ஒரு வடிவத்தை மாத்தினீங்க என்றால் கா லா கலா என்றால் ஒட்டோவாகவே உங்களோட ஓதல் பிழைங்கிறது சர்வ சாதாரணமா வெளியே விளங்கும். தெளிவா தெளியும். நாங்க ஓதுறதுல பிழை இருக்குதுன்னு சொல்லி. சரியா? இது அடிப்படையில இதை ஒரு கிளாஸ்ல ஒரே மாத்த இயலாது. பட் நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் கிடைக்கு தானே. இந்த ரெக்கார்டிங் கேட்க நேரம் நீங்க எதுல மிச்சம் தடுமாறுறீங்கிறத உங்களுக்கு பார்க்கணும். உதாரணத்துக்கு துவால தான் உங்களோட கஷ்டம் கூட இருக்குது என்றால் நீங்க என்ன செய்யணும்? ரெக்கார்டை கேட்டு அந்த துவாவை வச்சுக்கொண்டு கொஞ்சம் சரியான இஷ்டலிக்கும் துவா என்ற அந்த சரியான உச்சரிப்புக்கு நாங்க பலமுறை பிராக்டிஸ் பண்ணி அந்த எழுத்தை பிடிச்சுக்கிறோம். வேணா அப்ப நீங்க எழுத்தை பிடிச்சு கொண்டீங்கன்றால் அது உங்களுக்கு சொற்களாக உச்சரிக்கிறதுக்கு லேசாகும். அந்த சொற்கள் பலதுகள் சேர்ந்து பின்னால வசனங்களாக ஓதுறதுக்கு உங்களை ஈஸியா கொண்டு போகும். சரியா? எனவே நீ திருத்த ஓகே வேண்டிய இடம் இங்க தான் நிக்குது. அடுத்தது நீங்க சொன்னது மாதிரி ஹம்சா என்ற அந்த அலிப்ட பிரச்சனையை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் ரெக்கார்டை கேளுங்க. மறக்காத வைக்கிறதுக்கு அந்த விஷயங்களை திருப்பி ரிவைஸ் பண்ணி கேளுங்க. மூணாவது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு வாரத்துக்கு முன்னால இந்த அஞ்சையும் உங்களுக்கு இது ஒரு ஸ்கிரீன் இது போட்டோ ஒன்றா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வரும். நீங்க என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க ரெக்கார்டை ஃபுல்லா கேட்டு யூடியூபை ஃபுல்லா பார்த்துட்டு அந்த 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 வசனங்களை கொஞ்சம் நீங்க எந்த ஒரு உதவியும் இல்லாம திருப்பி அந்த வீடியோட துணை உதவியும் இல்லாம இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து ரெடி ஆகிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ்.
அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் ஓகேம்மா. எங்கட சிஸ்டத்துல நீங்க ஓதணும். இன்றைக்கு விட்ட எந்த ஒரு பிழையும் நீங்க விடுறதுக்கு ஈகப்படாது இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். ம். அப்ப சரி. அதுல மொழ மத்த இப்ப நான் இதுல சொல்லுங்க. நீங்க சென்னையில ஹம்சாவாரே ஓ பொதுவா ஓதக்கொள்ள ஹம்சா நீங்க சொன்ன மாதிரி கீழே வந்தா அத சவுண்டுக்கும் அத ஈ ஈ சவுண்ட் அது ஆடே ஈ ஊ அப்படித்தான் மாறுற இல்லையா? எஸ் எஸ் எஸ். ஆ இ ஊ சவுண்ட் தான் மாறும், வேற மாறாது. வரும். நான் அதெல்லாம் வராது. உங்களுக்கு ஆ ஆ. தரலைன்னு சொன்னா நாங்க ஃபத்ஹத்தினுடைய பாடத்தில் இருக்கிறதால அதெல்லாம் வரல இன்ஷால்லா. கொஞ்சம் நீ கொஞ்சம் டெவலப் ஆகி வார நேரம் அதெல்லாம் வரும் இன்ஷால்லா. நல்லமா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நான் இப்ப இந்த வீடியோ யூடியூப்ல எஸ், நீங்க வீடியோல போயிட்டு பார்க்கலாம். யூடியூப்ல பாக்குறேன்னா நான் எப்படி இப்ப இந்த யூடியூப்ல வைத்து இந்த டேட் அடிச்சா இந்த வீடியோ வருமா? உங்களோட யூடியூப்ல சேனலோட பிளேலிஸ்ட்டுக்கு போக கஷ்டமா உங்களுக்கு அப்படியா? உங்களோட நான் உங்களோட ஃபெஸ்ட் சேனல் ஓ பண்ணி தான் நிக்கிறேன் ஆல்வேஸ். உங்களோட ஃபெஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைச்சிச்சா? இல்ல எனக்கு எடுத்துக்கொள்ளையில வீடியோ கூட மிச்சம் சின்ன புள்ளகள் பிள்ளை வீடியோகள் தான் முதல்ல சரி, வருது. நான் இல்ல இல்ல அப்படி மூணாம் இல்ல. நாள். அந்தந்த கிளாஸஸ் முடிகிற நேரம் தான் அதை அப்டேட் பண்ணுவாங்க. அந்தந்த கிளாஸ்ல அப்டேட் தான் வந்து கொண்டிருக்கும். நான் உங்களோட ஓ, பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு எடுத்தாரன். உங்களோட பிளேலிஸ்ட் லிங்கை நான் சொல்ல உங்களுக்கு எடுத்தாரன். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்க கவனமா ஏழு மணி வச்சுக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல அந்த பிளேலிஸ்ட்டை நீங்க கவனமா வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களோட முழுமையான வீடியோ ஒவ்வொரு கிளாஸ் வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள வந்து விடும். அப்போ உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும். அதான் இப்ப எனக்கு என்னமா மறந்தா இப்ப நீங்க பேசுறதும் ரெக்கார்ட் ஆகிற சொல்லிட்டு எனக்கு அதை கொஞ்சம் இன்னொரு பார்க்க கூட பிடிச்சி கொள்ளையல் மாமா தான் நான் ஓ பார்த்தது. ஓ ஓ அதுதான் நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் தரது. நான் இன்ஷால்லா உங்களோட பிளேலிஸ்ட்டை நான் எடுத்தாரன். அப்போ உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் இன்ஷால்லா. ஓகே. ஓகே சார். அல்லா ரஹ்மத் நல்ல செய்வான். ஏழு மணி எடுத்தாங்க. நான் நைட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்ல பார்க்குறேன். மாசம்